Hey my families, welcome back to my channel Selvam Selvi. நீங்க நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துருக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இட்லி மாவும் தோசை மாவும் ஒரே மாவை அரைச்சி எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம 4 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் உளுந்து, 2 ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் ஒரு 6 hours 4 to 6 hours நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் வந்து எப்பயுமே ஒன்றா தான் ஊற வைப்பேன். இது என்னோட மெத்தட். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிச்சின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாமே ஒட்டுக்கா ஒன்றா போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 4 to 6 hours ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் நல்லா வடித்து தூர ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்ம கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி நம்ம தனித்தனியாக அரைப்போம்ல, இது ஒன்றாவே அரைச்சிடலாம். நம்ம இதை ரெண்டையுமே ஒன்றா போட்டு தண்ணி நம்ம ஓரளவு நமக்கு தெரியும்ல, அரிசி எவ்வளோ நேரம் தண்ணி வேணும் நம்ம எல்லாமே தெரிஞ்சனால நம்ம அதுவே நம்ம இப்போ 3 டம்ளர் அரிசி 4 டம்ளர் அரிசினா நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். மேபி அது உங்கள் அரிசியை பொறுத்து. நான் பாட்டில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு நான் போயிடுவேன். எனக்கு வந்து நான் வேறு வேலை பார்க்க போயிடுவேன். இது வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மாவு அரைக்கிறோன்னா பக்கத்துலேயே நின்றுட்டு உளுந்து தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தெளித்து அரைச்சி அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து நீங்கள் ஃப்ரீயாக ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, சீக்கிரமாக உங்களுக்கு இந்த வேலை முடியணும் அப்படின்னா நீங்கள் சைட் பை சைட் இதையும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு நான் எடுத்து வச்சுருவேன். நான் இப்போ அரைக்கும் போதே உப்பு எல்லாம் நானே போட்டுருவேன். எல்லாமே ஓரளவு நமக்கு தெரியும்ல எவ்வளோ உப்பு தேவைப்படும் மாவுக்கு, எல்லாம் போட்டு நான் நீட்டாக அரைச்சிடுவேன். அவ்வளோதான். இப்போ நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். இவ்வளோதான் இருக்குது பாருங்கள். மாவு இவ்வளோ நம்ம அரைச்ச மாவு இவ்வளோ தான் இருக்குது. நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 8 hours கழித்து நான் காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ 8 hours ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மாவு நல்லா உப்பி வரும். இப்போ நம்ம சாதாரணமாக எப்படி அரைக்கமோ அதே மாதிரி நல்லா வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். இப்போ இது இருக்கிற நம்ம அப்படியே நம்ம இப்போ கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா அடிச்சுட்டு இந்த மாவு நல்லா பொவ்வி இருக்குது. இப்போ நல்லா அடிச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து இதே மாவில் இதில் தோசை எப்படி ஊற்றலாம், இதில் இட்லி எப்படி ஊற்றலாம். இட்லிக்கு வந்து நம்ம அப்படியே எடுத்து நல்லா அடிச்சுட்டு அப்படியே ஒரு தட்டில் ஊற்றினா இட்லி. நம்ம கொஞ்சம் தண்ணி வேணா தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நம்ம அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், தோசை ஊற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் அதில் வந்து தனியாக எடுத்து வச்சு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன். அப்புறம் நம்ம அப்படியே இந்த மாவை அப்படியே நம்ம இட்லி சட்டியில் ஊற்றி இட்லியும் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது தோசையில் கொஞ்சம் தண்ணி வேணால் நீ ஆட் பண்ணிக்கலாம், வேணா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே சுட்டுனாலும் சுட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக தான் வரும் தோசை, நல்லா முருகலாக வரும். நம்ம எப்படிலாம் எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ அதே மாவில் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன், அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இட்லி வந்துட்டு இப்போ இட்லியும் ரொம்ப சாஃப்டாக தான் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். பாருங்கள் இட்லி நல்லா சாஃப்டாக புசுன்னு தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.